கௌதம் சில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது குழந்தைய பற்றி சொல்லிடுறாங்க. அதாவது ஜெயா அம்மாவோட பேத்தியை பற்றி. அப்பன்னு பார்த்து ஏய் என்னமோ சொல்ல வந்தியே என்ன? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நமக்கான எதிர்காலம் வந்து நல்ல விதமாக தான் அமைய போகுது, இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்ல பார்க்குறாங்க. பார்த்தா இவன் எதுவுமே சொல்லாமல் போகிறத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி தானே இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுது. அப்போனா நிச்சயம் காவியாவோட பொண்ணை பற்றி தான் இவன் பேச வந்திருக்கான். கௌதம் ஒரு ஃப்ளோவில் வந்து உண்மையெல்லாம் சொல்லான் இருந்திருக்கான். ஆனால் அப்போன்னு பார்த்து தான் இந்திரா வந்து கையை பிடிச்சியா இது எல்லாத்தையும் ஜெயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா அந்த ஜோசியர் வந்து சாமியார் வந்து ஒரு காலத்தில் வந்து இருக்குன்னு சொன்னதை தான் இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. ஓகே கடவுளே, இவங்க நல்ல விதத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து வெளில வந்துருச்சு. இப்போ இவங்க காவியாவோட பொண்ணோட தான் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் என் மருமகளுக்கும் என் பையனும் போகக்கூடிய பாதையை தெளிவாக்கி காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி சாமிக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயாமா ரூம்குள்ளே வந்து தீவிரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராவும் கௌதமும். இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க. நிச்சயம் நம்ம போகிற பாதை என்னென்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, நம்ம ஃபோன் நம்பர் தான் வந்து யூஸ் பண்ணி அவங்கள தேடி வருவோம்னு தெரிஞ்சு அவங்க ஃபோனை வந்து தூக்கி போட்டிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து கெட்டிக்காரங்களாக இருக்கணும். இந்திரா என்னம்மா இப்படி புகழ்கிற, அவங்க ஏதாவது ஒரு இதில் வந்து லூஸாக வந்து விட்டுருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். நிச்சயம் வந்து கார் நம்பர்லாம் வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதையும் யாராவது ஒருத்தர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கழிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இந்திரா, நீ தான் எப்போ தான் ஐடியா கொடுப்ப, நீயே இது மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்? நீ கண்டிப்பாக வந்து போலீஸில் வந்து சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா அந்த கார் நம்பரை வச்சு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எங்கெங்கே அந்த கார் வந்து ட்ராவல் ஆகிருக்குன்னு அடுத்தது நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து நாலாக பிரிஞ்சிருக்குன்னா அந்த கார் எங்கெங்கே போயிருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற டீ கடை இதெல்லாம் வந்து கேமரா எதுவும் வச்சுருந்தாங்கன்னா கடையில் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா எந்த டைரெக்ஷனில் போயிருக்குன்னு அந்த துல்லியமான டயத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கண்டுபிடிச்சதுலேருந்து நம்ம நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருந்தால் நிச்சயம் வந்து இதுக்கான ஆதாரம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்களையும் நெருங்கிடலாம். சூப்பர் இந்திரா, எனக்கு தெரிஞ்ச போலீஸ்லாம் இருக்காங்க, நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் இந்திராவும். ஒரு பக்கம் காவியோட மகளை வந்து வச்சுருந்தாங்களே ஒருத்தவங்க, அவங்கள வந்து காட்டுறாங்க. என்னையா திருப்பி இங்கே வந்துட்டேன், என்னையும் எங்கேயும் போக வேணான்னு சொல்லியிருந்தேன். நான் இதை புத்திசாலித்தனமாக யோசிச்சு பார்த்தேன். இது வேறு லெவலில் வந்து செட்டில் ஆகிற அளவுக்கு நமக்கு பணம் காசுலாம் கொட்ட போகுது. என்ன சொல்கிற? நானும் இந்த விஷயத்தை வந்து சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு ஒரு 15 லட்சம் பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் இப்போ நமக்கு கையில் கிடச்சிருக்குது மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வச்சு நம்ம லைஃப்லேயே செட்டில் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறதான் போகுது. இது பெரிய இடத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜேபியும் வந்து ராகினியும் வந்து தீவிரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் பண்ணீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நாங்களும் ராகினியம்மா தேடிட்டு தான் இருக்கோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, சரி சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கள், உங்கள் கையில் தான் நம்மளோட நிம்மதி சந்தோஷம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. நம்ம ராகினிக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க இந்திரா. இவன் முன்னாடியே இதெல்லாம் கேட்டானா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அச்சச்சோ, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டிருக்கலாம். இந்த நேரம்னு பார்த்து திருத்தணும் முழிக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போதைக்கு சதி திட்டம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. புதுசாக சதி திட்டம் பண்ணுறாங்களா, இல்லை ஆல்ரெடி ஏதோ பிரச்சனையில் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா? நிச்சயம் கௌதம் சம்மந்தப்பட்டதில் இவங்க சிக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்துலேருந்து வந்து இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க திருத்தணும்னு முழிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டுறாங்க. ஒரு வேலை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க இருக்காங்களோ, சரி போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.